முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்துவிடும். இந்த குரலுக்கான விளக்கம் சொல்லி மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸில் தெரியும்னு நினைக்கிறேன். முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். முயற்சியே செய்யாமல் இருக்கவங்களுக்கு வறுமை வந்து சேரும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பலனும் கிடைக்காம அவங்க கஷ்டத்துக்கு தான் போவோம். அது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்கிறேன் நான். வாட் எவர் உங்களுக்கு என்ன தெரியுதோ அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒன்றும் பலன் கிடைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ அது போல் தான் எனக்கும் நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஹைட்டில் இந்த மரத்தை ஏறணும் கூட ட்ரை பண்ணி பார்க்கும்போது நடக்குமான்னு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நான். பட் கரண்ட் நவ் ஒரு 30 ஃபீட்டில் இருக்கு நினைக்கிறேன். நான் 30 ஃபீட் ஹைட்டில் நான் வந்து என்னோடய ஒர்க் அப் பண்ணிருக்கேன் நான். ஸோ ஃபார் எவ்ரி ஒன் ட்ரை டு கன்சிஸ்டன்சியாக இருங்க எல்லாருமே. கண்டிப்பாக ஒன் டே யூ வில் அச்சீவ் யுவர் சக்ஸஸ். ஓகே, டுடே நான் கலெக்ட் பண்ண 17 பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஆகிட்டு இருக்குது. டுடே கலெக்ட் பண்ண 17, தட்ஸ் இட். ஸோ எவ்ரி ஒன் டூ கன்சிஸ்டன்சி, அவ்வளோதான். ஓகே, பாய்.